ஹலோ, இன்னைக்கு வர 30 டிசம்பர் 30 2024 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வருது இல்லையா? அதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வடை பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இதை பொதுவா கோவில்லாம் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மாதிரி தட்டுவா. நம்ம ஆத்துலயும் நமக்கு ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணும்னாக்கே ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிட்டு உனக்கு இத்தனை வடமாலை சாத்துறேன். நம்ம ஆத்துல இருக்க படத்துலயே கூட சாத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வடை எப்படி பண்றது? கிறிஸ்பியா ரொம்ப ஜோரா வரும். நான் சொல்ற மெத்தட்ல பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த அரை உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த 250 ml ஒரு கப் தலையை தட்டி ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நன்னா வரும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு, பெருங்காய பொடி, பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில், அதை கலந்து வைக்கிறதுக்கு ஜலம். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த வடை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம சமையல் ரூம்க்கு வச்சிருப்போம் இல்லையா, ஏதாவது அரிசி எல்லாம் காய போட அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத் அதை எடுத்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு அதுல போட்டுட்டு ஒரு முறை நல்லா தொடச்சிருங்க. இதை இப்போ மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டின்னு வரேன். ஓரளவு உடஞ்சிருக்கா. இதோட இந்த மிளகை போட்டுடலாம். இந்த ரவையாட்டமா தான் நான் சின்ன ரவையா உடைச்சிருக்கேன். இதுல மாவும் இருக்கும், விப்பர் மோட்ல தான் போடணும்னாக்க மாவும் இருக்கும். ஆனா அதை சலிக்கெல்லாம் வேண்டாம், அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் உங்களுக்கு. அடுத்து இதுல இந்த ஜீரகத்தை போட்டுருவோம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும். பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வெண்ணெய் இருந்தா வெண்ணெய் போட்டுக்கோங்க, ஆனா நெய் ரொம்ப ஜோரா இருக்கு ஆனா போட்டாக்க. அப்படி ரெண்டும் இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவா காஞ்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, இது தட்டுறதுக்கு காய வச்சிருப்போம் இல்லையா, சொட்டு எண்ணெய், அது ஒரு கரண்டி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதே மாதிரியே எண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ இந்த ஜலத்தை மட்டும், அது மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, நான் காட்டுறேன் எந்த மாதிரி பதம்னு. அந்த மாதிரி பண்ணி கலந்து வச்சிடணும் ஃபர்ஸ்ட். இது 1 டம்ளர் தண்ணி, இது கரெக்டா இருக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. பட் ஆனா நீங்க அவாவா எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இது பாருங்க. இந்த பதம் போதும், ரொம்ப லூஸாவும் வேண்டாம் டைட்டாவும் வேண்டாம், ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கலந்துட்டு இதை நல்லா மூடி வச்சிடணும். கரெக்டா 15 மினிட்ஸ் எடுத்து பார்ப்போம். அப்ப தண்ணி ஜலம் தேவைப்பட்டா துளியோண்டு தெளிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே தட்டலாம். கரெக்டா 15 நிமிஷம் போதும். இது அப்படியே வச்சுறேன், நான் உங்களுக்கு 15 நிமிஷம் கழிச்சு தட்டுறதை காட்டுறேன். இப்போ இந்த மாவு பாருங்க, இப்போ எடுத்து பார்த்தேன், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா கொஞ்சம் இறுகின்னு இருக்கு. அதனால இன்னும் ஒரு டிராப் தண்ணி கொஞ்சம் விடலாம், அப்பதான் தட்ட முடியும் நமக்கு. இப்ப சரியா இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பசைய வரணும் நம்ம தட்டுறதுக்கு. அதுக்கேத்த மாதிரி ஜலத்தை ஒட்டுக்க வேண்டியதுதான். பார்த்து பார்த்து ஒவ்வொரு உளுந்து ஒவ்வொரு மாதிரி இழுக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிள்ளையார பிடிச்சி வச்சுடலாம். பிள்ளையார பிடிச்சி நெத்திக்கிட்டாச்சு. இப்ப பாருங்க, வானலியில எண்ணெயை கொஞ்சம் நன்னா தான் விட்டுக்கணும். ஒரு அரை வாழனி விட்டுன்ட்டேன். இது காயட்டும், அதுக்குள்ளேயே தட்டலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு 4 உருண்டை ஃபர்ஸ்ட் எடுத்து தட்டி பார்ப்போம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ, குட்டி குட்டியாவும் தட்டிக்கலாம், பெருசாவும் தட்டிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஒயிட் கிளாத் எடுத்துட்டோம் இல்லையா, அதை நினைச்சிடணும். நினைச்சிட்டு ஒட்டா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு 6 உருட்டி வச்சிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க, பால் கவரோ ஏதோ எடுத்துட்டு அதுல நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. தடவின்ட்டு அது மேல வச்சுட்டு இப்படி ஒரு பிளாட்டா ஒரு டவரா எல்லாம் ஒட்டாம வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டிக்கலாம். ஒட்டலை நல்லா வந்து ஆனாக்க இது கொஞ்சம் தடிமனா இருக்குல்ல, இந்த ஒத்த விரலால இப்படியே சும்மா 2 விரல இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கூட மெலிசா வரும். நடுவுல ஒரு ஓட்டை. ஆனா ஜலத்தை தொட்டுன்னு தான் பண்ணணும். இழுத்து இழுத்து இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் மெலிசாயிடும். நல்லா
ஸோ இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சு எடுத்து அதில் போடுறேன். இப்போ ஈர துணின்றதால எப்படி எடுக்க வருது பாருங்க ஈஸியா. ஒரு 4 போட்டிருக்கேன். இதை வந்து முழுமையா அப்படியே வேக விடக்கூடாது. அரை வேக்காடு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஈடு தட்டி அது அரை வேக்காடு ஆகும்போது இதுல போடணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 4த்தையுமே நான் எடுத்துடுறேன். இப்போ அரை வேக்காடு தான் இருக்கு. இப்போ இப்போ அடுத்த ஒரு 3 வடைய போடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க இந்த அரை வேக்காடு ஆன உடனே இந்த ஏற்கனவே எடுத்தோம் இல்லையா அந்த வடையை அதுல போட்டுடணும். மறுபடியும் போட்டுட்டு இப்ப ஈவனா ரெண்டும் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். ஓசை அடங்கும். ஓசை அடங்கி நல்லா வெந்தது தெரியும். அப்ப எடுத்துட வேண்டியதுதான். நான் அடுப்பை பெருசே ஆக்கல. முதல்ல காஞ்ச எண்ணெயோட சரி, அவ்வளவுதான். பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் செவந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்களா நல்லா ஓசை அடங்கி எடுத்துப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கரகரன்னு வந்துருக்கு பாருங்க. ஆறுன அப்புறம் உடச்சு காட்டுறேன் நான். ஒரே ஈடா போட்டு எடுக்கக்கூடாது. பாதி வேக்காட்டுல எடுத்துட்டு அடுத்த ஈடு பாதி வேக்காடு இருக்கும்போது இது போட்டாதான் நல்லா வேகிறது, கரகரன்னு ஆறுது. எல்லா வடையும் தட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா மொத்தம் அந்த 250 ml கப்புக்கு 24 வடை வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப ஜோரா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து 21 வடை ஒத்தப்படையில சொல்லுவா இல்லையா, அதனால ஒரு 21 வடைய இந்த மாதிரி கோத்து ஆத்துல ஆஞ்சநேயருக்கு சாத்தலான் இருக்கேன். ஒரு ஒயிட் டைன் எடுத்துட்டேன். அதில் மஞ்சள், வெள்ளை நூலாக வேண்டாமேன்னு மஞ்சள் சொட்டு தடவிருக்கேன். இதில் இப்போ இதில் எல்லாத்தையும் கோத்துடலாம். பார்த்தல இந்த 21 வடையை அதை மாதிரி கோத்துட்டேன். இது அப்படியே எங்காத்துல ராமர் பட்டாபிஷேகம் இருக்கு, அதுல ஆஞ்சநேயர் இருக்க, அதுக்கு சாத்தலான் இருக்கோம். அப்போ அந்த வடையெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சாத்தி நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க இந்த 2 வடையை உடைச்சு காட்டுறேன் பாருங்க. இன்னும் 2 வடை மீதி இருந்தது இல்லையா, அதுல இது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கரகரகரன்னு இருக்கு பாருங்க. எல்லா வடையும் அப்படி தான் இருக்குது. எல்லோரும் இந்த அனுமன் ஜெயந்திக்கு இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்கோ, காரிய சித்தி கிடைக்கும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.